எந்த நேரத்துல அப்பா உன்னை குப்பை தொட்டில இருந்து எடுத்துட்டு வந்தாரோ தெரியல. இதே டைலாக் தான் போன வாரமும் சொன்னீங்க. இந்த டைலாக கேட்டு கேட்டு என் காதுதான் புளிச்சு போச்சு. நான் குப்பையில இருந்து வந்தவதான். இதை நீங்க ஒண்ணும் புதுசா சொல்லல. எப்போ பார்த்தாலும் எப்போதுமே நீங்க என்ன வெறுப்பேத்ததான் ட்ரை பண்றீங்கன்னு தோணுச்சு. எப்பவுமே ஒரு அண்ணனா இப்படித்தான் தங்கச்சி கிட்ட ஏதோ விளையாட்டு காட்டுறான்னு பார்த்தா இன்னைக்கு நீங்க சொன்ன விஷயம் கொஞ்சம் கூட விளையாட்டுத்தனமா இல்ல. நீங்க மனசார சொன்ன அந்த வார்த்தை நேரா என் மனசுலயே பட்டுருச்சு. அண்ணா நீங்க சொன்னது உண்மைன்னு இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சு. சரிதானே அண்ணா? சரிதான். நீங்க பாதியில விட்ட அந்த விஷயத்த முழுசா சொல்லணும். உங்களுக்கு அப்பா மேல சத்தியமா சொல்லுங்க. எங்க போறீங்க? அப்பா நில்லுங்க. அப்பா நில்லுங்க. அப்பா ஒரு நிமிஷம் நில்லுங்க. நில்லுங்க. நான் உங்களுக்கு போக விட மாட்டேன். நீங்க கோபத்துல இருக்கீங்க. ஏற்கனவே நமக்கு தொடர்ந்து பிரச்சனை வருது. ஏதாவது தப்பா நடந்துடுமோ? இல்ல நீங்க எங்கேயும் போக கூடாது. அப்பா ப்ளீஸ் அமைதியா இருங்க. சஞ்சு கஷ்டப்படுறான். ஆனா நாம எல்லாரும் சேர்ந்து அவனை சமாளிச்சுக்கலாம். இந்த மாமா ப்ளீஸ் உங்க கோவத்தை கட்டுப்படுத்துங்க. ஆனா அப்பா சஞ்சு எந்த பொம்மையும் கேட்கல. வாக்கு கொடுத்து வாங்கி தர மாதிரி இது இல்ல. இங்க உயிருள்ள ஒரு பொண்ணை பத்தி தான் பேசுறோம். அதுதான்ப்பா. இப்பதானே அந்த பொண்ணால வீட்டுல அவ்வளவு பெரிய ரகளையே நடந்தது. அந்த ராசி இல்லாத பேர் அந்த வீட்டுல எடுக்காதீங்க. மம்மி ப்ளீஸ் பேச்ச வேற திசைக்கு திருப்பாதீங்க. அப்பா நீங்க அப்படியே ஒரு சத்தியத்தை பண்ணியிருக்க கூடாதுன்னு தோணுது. நேஹாவை பொறுத்த வரைக்கும் நாம யாரும் அவகிட்ட கட்டாயப்படுத்த கூடாது. அப்புறம் அப்பா சஞ்சு ஒரு குழந்தை. நீங்க அப்படி இல்லையே. நீங்க நிதானமா யோசிச்சு முடிவு எடுங்க. சஞ்சுவுக்கு அந்த பொண்ணு மேல இருக்கிற பைத்தியம் இப்போ இல்லனா நாளைக்கு போயிடும். அவளை இங்க கூட்டிட்டு வரவும் தேவையில்லை. நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அப்பா அப்பா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சஞ்சு ஏ மகன். அவங்கிட்டதான் என் உயிரே இருக்கு. நான் அவனுக்கு கொடுத்த சத்தியத்தை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். நீங்க யாராவது இதுக்கு நடுவுல வர முயற்சி பண்ணீங்கன்னா இந்த தாலியை அறுத்துட்டு எல்லா உறவையும் முடிச்சுப்பேன். அப்புறம் நீங்க எல்லாரும் கேட்டுக்கோங்க. உங்களை யாராவது இதுக்கு நடுவுல வந்தீங்கன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கோ. அவனுக்கும் எனக்கும் இனிமே எந்த உறவும் இல்லைன்னு. அப்பா அப்பா ப்ளீஸ்ப்பா என்ன நேஹா கூட சேர்த்து வைங்கப்பா. அப்பா நேஹா நேஹா அப்பா. அண்ணா உங்களுக்கு அப்பா மேல கொஞ்சமாவது அக்கறை இருந்தா இப்படி பேச மாட்டீங்க. நீங்க சொல்லிதான் ஆகணும் என்னோட முழு உண்மை என்னன்னு.
சின்ன வயசுல இருந்து எந்த குப்பை தொட்டிய பார்த்தா எனக்கு அவ்வளவு அருவருப்பா இருக்குமோ நான் மூக்க மூடிக்கிட்டு குப்பையை எரிஞ்சிருக்கேன். எனக்கு தெரியாம போச்சு. ஒரு நாள் யாரோ என்னையே குப்பை நினைச்சு தூக்கி எறிவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அங்க தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஒரு 19 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. யானை குதிரை பல்லக்கு கோகுலத்து கண்ணனுக்கு ஜெய். 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 அம்மா அப்பா திருவிழா செம்ம ஜாலியா இருந்துச்சு. அழகான குழந்தை. அவங்க ரொம்ப பாவம், வசதி இல்லாதவங்க போல. இந்த அப்பாவி குழந்தைய குப்பையில போட்டுட்டு போயிருக்காங்களே. ஆனா இது என்னம்மா? இதுல இன்னைக்கு தேதிதான் போட்டிருக்கு. என்ன எழுதி இருக்கு இந்த படி? இன்னொரு பொண்ணை வளர்க்குற அளவுக்கு என்கிட்ட தெம்பு இல்ல. ஆனா அவளை கொல்லவும் எனக்கு மனசு வரல. அதான் அவ விதிப்படி நடக்கட்டும்னு விட்டுட்டு போறேன். சுஷ்மா, இந்த குழந்தை நம்மளை ஏத்துக்கிட்டா நாமளும் இவளை ஏத்துக்கலாமா? இந்த குழந்தை நமக்கு கடவுள் கொடுத்த பரிசு. கடவுளோட பரிசு அதிர்ஷ்டசாலிக்கு மட்டும்தான் கிடைக்கும். நன்றி இறைவா, எங்களை இதுக்கு தகுதியானவங்களா நினைச்சதுக்கு. என் தங்கச்சி வந்துட்டா அம்மா. இனி நான் இவளோட தினமும் விளையாடுவேன். இந்த எதேச்சை பாருங்களே, உங்களோட பிறந்த நாளும் இன்னைக்குதான். அப்புறம் இந்த லெட்டர்ல கூட இன்னைக்கு தேதியே தான் இருக்கு. அப்படின்னா இன்னையில இருந்து அப்பா பொண்ணுக்கு ஒரே நாள்ல தான் பிறந்த நாள் கொண்டாட போறோம். ஆனா இவளுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்பா? நம்ம உறவு ரத்த உறவு இல்லைன்னாலும் அன்பு இருக்கு. அதனால இன்னையில இருந்து இவ பேர் நேஹா. இதோட அர்த்தம் அன்பும் பாசமும் தான். அவ்வளவுதான். அப்பாவோட அந்த முடிவால அந்த நிமிஷமே நீ எங்க குடும்பம், அப்புறம் எங்க உயிராவே மாறிட்ட. I'm sorry. நாங்க இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லவே கூடாதுன்னு தான் நினைச்சோம். ஆனா தெரியாம கோபத்துல சொல்லிட்டு நான் எப்படி வேணா இருந்திருக்கலாம். ஆனா நீதான் அப்பாவோட உசுரு, நீதான் அவரோட உசுரா இருந்த. ஆனா இல்ல இல்ல நேஹா, வேண்டாம். நீ பண்ணது கொஞ்சம் கூட சரியில்லை. உன்னால அப்பா முழுசா உடைஞ்சு போயிட்டாரு. உன் பேரை கூட அவர் கேட்க விரும்பல. மருமகளே நேஹா,
அட மருமகளே நேஹா, உன் மாமனாரையும் அத்தானையும் உள்ள கூப்பிட மாட்டியா அப்படியே நிக்கிற? அட 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 அட, ஏன் அழுற? அட, இன்னைக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷமான நாள். உன் வாழ்க்கை இப்ப மாறப்போகுது, அதுவும் மொத்தமா ஒட்டு மொத்தமா. இது நீங்க என்ன சொல்றீங்க அங்கிள்? எனக்கு ஒண்ணுமே புரியல. அட, இதுல யோசிக்க என்ன இருக்கு மருமகளே? இந்த ஏரியாவுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் விஷயம் தெரியட்டுமே. மதன் மோகன் திரிபாठी மருமகளை கூட்டிட்டு போக வந்திருக்காருன்னு எல்லாருக்கும் தெரியட்டும். மேளத்தை அடிங்கடா. சஞ்சய் திரிபாठी, நீ கேவலப்படுறதுக்கும் அளவு இருக்கு. ஆனா நீ எல்லையை மீறிட்ட. உன்னால ஒண்ணும் பண்ண முடியலன்னு தெரிஞ்சதும் இப்போ உங்க அப்பாவை அனுப்பி வேடிக்கை காட்டுறியா? இது வரைக்கும் வெறுப்பு மட்டும்தான் இருந்துச்சு. இப்போ உன்னை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. அருவருப்பு. நில்லுங்க. எதுக்கு அங்கிள் இதெல்லாம் பண்றீங்க? விஜய் அண்ணா, இவருக்கு புரிய வச்சு எங்க இருந்து கூட்டிட்டு போங்க. ஏற்கனவே உங்க பையன் என் வாழ்க்கைய பெரிய தமாஷ் பண்ணிட்டா. அட்லீஸ்ட் நீங்களாவது என் மேல பரிதாபப்படுங்க. உங்க பையனுக்காக இன்னொருத்தரோட மகளை இப்படி அவமானப்படுத்தாதீங்க அங்கிள். ப்ளீஸ் இங்க இருந்து போயிருங்க. போயிடுறா. முதல்ல எந்த ஒரு நல்ல காரியத்துக்காக வந்தோமோ அதை முடிச்சிடுவோம். என்ன தீபக், அப்படியே கொஞ்சம் வெளியே வர வேண்டியதானே? அண்ணி, உங்க சம்பந்தி வந்திருக்காரு, அவருக்கு முகம் காட்டுங்க. அங்கிள் என்ன பண்றீங்க? ஏற்கனவே எங்க அம்மா அப்பா நிலைமை சரியில்லை. எங்க லைஃப்ல ஏற்கனவே நிறைய டென்ஷன் இருக்கு. இருக்கிற பிரச்சனையே போதும், புதுசா ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ப்ளீஸ் போயிடுங்க. அட, நாங்க இங்க சந்தோஷத்தை ஷேர் பண்ணதான் வந்திருக்கோம் மருமகளே. அட சம்பந்தி சார், சம்பந்தி அம்மா, அப்படியே கொஞ்சம் வெளியே வாங்க பார்க்கல. எதுக்கு இவ்வளவு நேரம் காக்க வைக்கிறீங்க? நீங்க இன்னும் பேசணும்னால என்கிட்ட பேசுங்க. சொன்னேன்ல, அவங்கள தொந்தரவு பண்ணாதீங்க. கைய கொடுங்க தீபக். வாழ்த்துக்கள். இன்னையோட நாம நெருங்கிய சொந்தக்காரங்க ஆயிட்டோம். விஜய், சீர் வரிசையை கொண்டு வா. சீர் கொண்டு வந்தேன். உன்னோட பொண்ணை எங்க வீட்டு மருமகளா கூட்டிட்டு போறதுக்காக தான். ஏத்துக்குவாங்க. அத்தை, முதல்ல நீங்க மனசை தேத்திக்கோங்க. கடவுளே கண்ணா, நீங்க என்னோட ஆசையை நிறைவேற்றணும். என்ன ஆனாலும் சரி, இதை செஞ்சே ஆகணும். உங்களாலதான் ராதையை கல்யாணம் பண்ணிக்க முடியல. ஆனா எனக்கு நேஹா மனக்கோலத்துல வேணும்.
எவ்வளவு செலவானாலும் சரி. ப்ளீஸ் கண்ணா. சரி, இத வாங்கிக்கோங்க தீபக். இது வரைக்கும் நமக்குள்ள நடந்தது எல்லாமே ஒரு கெட்ட நேரம்தான். பழைய கசப்பான விஷயம் எல்லாம் மறந்துட்டு ஒரு புது ஆரம்பத்தை நோக்கி போவோம். கடைசியில நம்ம பெரியவங்க தானே, அந்த பெருந்தன்மையை நாம தான் காட்டணும். சரி போலாம். என் பையனுக்காக இந்த சீரை ஏத்துக்கோங்க. உங்க பொண்ணு நேஹாவை வழி அனுப்பி வைங்க. இப்ப எதுக்கு அங்கிள் தயங்குறீங்க? பரவாயில்ல, வாங்கிக்கோங்க. அட 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 அட, இப்போ நீ ஒரு பொண்ணா இருக்க, அதான் இவ்வளோ கோபம் வருது. மருமகளான அப்புறம் எல்லாம் சரியாகி அமைதி ஆயிடுவார். சரி வாங்க சம்மந்தி அம்மா, உங்க செல்ல மகளை உங்க ராசியான கையால பல்லக்குல ஏற்றி வைங்க. அப்புறம் சம்மந்தி சார், நீங்க இந்த பல்லக்க ஊர் எல்லா வரைக்கும் தோள் கொடுத்து தூக்கிட்டு வாங்க. வாங்க வாங்க, சீக்கிரம் பண்ணுங்க. எதுக்கு பல்லக்கு கொண்டு வந்தீங்க? என் பொண்ணுக்கு தப்பாட ஏறிடுச்சு. இது நல்ல விஷயம் தான் தீபக் சார். இனி மருமகளும் அடிக்கடி பிறந்த வீட்டுக்கு வரணும்னு அடம் பிடிக்க மாட்டான். ப்ளீஸ் அங்கிள், நான் உங்க முன்னாடி கையெடுத்து கும்பிடுறேன், கெஞ்சுறேன், ப்ளீஸ் இங்க இருந்து போயிடுங்க. மதன் மோகன் திரிபாठी எதையாவது தேடி வரான்னா அதை எடுக்காம போக மாட்டான். அதை முடிச்சிட்டு தான் போவான். நான் எங்கிருந்து போடா, உன்னை மருமகளா ஆக்கி என் கூடவே கூட்டிட்டு தான் போவேன். வாசிங்கடா. அப்ப நேஹா வீட்டுக்கு போய் அங்க என்ன ப்ராப்ளம் பண்றாரோ தெரியலையே, எனக்கு டென்ஷனா இருக்கு. எனக்கு எங்க அப்பா மேல முழு நம்பிக்கை இருக்கு. அவர் கண்டிப்பா என் நேஹாவை கூட்டிட்டு வருவாரு. கொஞ்சம் மனசை தேத்திக்கோங்க அத்தை. உங்க அப்பாவுக்கு நீ வேணும்னா செத்து போயிருக்கலாம். ஆனா உனக்காக என் பையனை சாக விட மாட்டேன். பேசாம நான் சொல்றத கேளு, இல்லைன்னா உன் வாழ்க்கையில தீ வச்சிடுவேன். எல்லாத்தையும் சாம்பலாக்கிடுவேன். உனக்கு இதுதான் கடைசி எச்சரிக்கை. அந்த பல்லக்குல ஏறு, என் கூட வா.